வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியால இப்போ செம பாப்புலர் ஆகிட்டு வர ஜூபிட்டர் டிஜிட்டல் பேங்க் அக்கவுண்ட். ஆமாங்க, அத எப்படி ரொம்ப சிம்பிளா வீட்ல இருந்தபடியே திறக்கிறதுன்னு தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேள்வி. பேங்க்குக்கு அலையாம எல்லாத்தையும் உங்க போன்லயே முடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான டிஜிட்டல் பேங்க் அக்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஜூபிட்டர் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, அக்கவுண்ட் திறக்கிற ஸ்டெப்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜூபிட்டர்னா அது என்னதுன்னு முதல்ல சரியா புரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூபிட்டர் தனியா ஒரு பேங்க் கிடையாது. அவங்க ஃபெடரல் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இயங்குற ஒரு ஃபின்டெக் கம்பெனி. அதாவது நீங்க துறக்கிற அக்கவுண்ட் உண்மையில ஃபெடரல் பேங்க்ல தான் இருக்கும். ஜூபிட்டர் ஆப் மூலமா அதை நீங்க பயன்படுத்துவீங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அக்கவுண்ட் திறக்கிற ப்ராசஸ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து ஜூபிட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கேக்குற பெர்மிஷன்களை கொடுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது உங்க மொபைல் நம்பர். நீங்க கொடுக்கிற நம்பர் உங்க ஆதார் கார்டுல இணைச்ச நம்பரா இருக்கணும். அப்போதான் அடுத்தடுத்த வேலையெல்லாம் ரொம்ப சுலபமா முடியும். அடுத்து உங்க அடையாளத்தை சரிபார்க்கணும். அதுக்கு உங்க பான் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் ரெண்டையும் என்ட்ரு பண்ணுங்க. உங்க ஆதார்ல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டீங்கன்னா போதும், இகேஒய்சி ப்ராசஸ் முடிஞ்சுது. இதுக்காக பேங்க்குக்கு போக வேண்டிய வேலையே இல்ல. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஸ்டெப், வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்பவே ஒரு சுலபமான ப்ராசஸ் தான். உங்க கேமரா, மைக்ரோஃபோனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு உங்க முகத்தை ஸ்கிரீன்ல நடுவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல தெரியிற எண்களை சத்தமா சொன்னா போதும், ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்ட் ஆயிடும். அவ்வளவுதான், உங்க அடையாளம் உறுதிப்படுத்தப்படும். சில சமயம் பேங்க் ஏஜென்ட் கூட ஒரு வீடியோ கால் வரலாம். அப்படி வரும்போது எந்த தடங்களும் இல்லாம முடிக்க சில விஷயங்களை தயாரா வச்சுக்கோங்க. உங்க ஒரிஜினல் பான் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் கையெழுத்து போட்டு காட்ட ஒரு வெள்ளை பேப்பர், பேனா. இது 4 கையில இருந்தா அந்த வீடியோ கேஒய்சி ப்ராசஸை டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சது. இப்போ உங்க அக்கவுண்ட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி கடைசி சில தகவல்களை கொடுத்து செக்யூரிட்டியையும் செட் பண்ணணும். இப்போ உங்க அப்பா பெயர், அம்மா பெயர், இமெயில் ஐடி மாதிரியான தனிப்பட்ட விவரங்களை சரியா கொடுங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க வருமானம் எவ்வளோன்னு செலக்ட் பண்ணுங்க. இதுல நாமினி சேர்க்கறது ரொம்பவே நல்லது. அது உங்க பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனா அவசரமில்ல, இதை நீங்க அப்புறமா கூட பண்ணிக்கலாம். கடைசியா நீங்க கொடுத்த எல்லா தகவல்களும் சரியா இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருந்தா இந்த ஆப்பை லாக் பண்றதுக்கு ஒரு 4 டிஜிட் பின் செட் பண்ணுங்க. இந்த பின் நம்பரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்ளோதாங்க, முடிஞ்சது. உங்க ஜூபிட்டர் அக்கவுண்ட் இப்போ வெற்றிகரமா திறந்தாச்சு. ஸ்கிரீன்ல பாருங்க, உங்க புது அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்துடுச்சு. இனி நீங்க பேங்கிங்க ஆரம்பிக்கலாம். சரி, அக்கவுண்ட்டை எப்படி திறக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்ப ஏன் திறக்கணும்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஜூபிட்டர் அக்கவுண்டால என்னென்ன சிறப்பம்சங்கள், நன்மைகள் இருக்கு. அக்கவுண்ட் திறந்த உடனேயே உங்களுக்கு ஒரு வெர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடைச்சிடும். அதை வச்சு நீங்க உடனே யூபிஐ எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க பண்ற டெபிட் கார்டு யூபிஐ செலவுகளுக்கு 1% ரிவார்ட்ஸ் கிடைக்கும். மொத்தத்துல பேங்கே போகாம எல்லாத்தையும் போன்லயே முடிக்கிற ஒரு அருமையான அனுபவம். வாங்க, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அக்கவுண்ட்டுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு, என்னென்ன கட்டணங்கள், அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த அக்கவுண்ட்டுக்கு உண்மையிலே எவ்ளோ செலவாகும்? ஏதாவது மறைமுக கட்டணங்கள் இருக்கா? இருக்கு. நீங்க வீட்டுக்கு பிளாஸ்டிக் கார்டு, அதாவது பிசிக்கல் டெபிட் கார்டு வேணும்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு முறை கட்டணமா 235 ரூபாய் பிடிப்பாங்க. அதாவது கார்டோட விலை 199 ரூபாய், அதோட ஜிஎஸ்டி சேர்த்து மொத்தம் 235 ரூபாய். இந்த பணம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து தான் டெபிட் ஆகும். இங்க பாருங்க, 2 கார்டுக்கும் வருஷத்துக்கு ஒரே கட்டணம் தான். ஆனா பிசிக்கல் கார்டுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம், வெளிநாட்டுல கார்டை பயன்படுத்தினா எந்த கட்டணமும் இல்ல, அப்புறம் 5 மடங்கு அதிகமா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சோ வெறும் ஆப்ல மட்டும் யூஸ் பண்ணாம வெளியையும் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பிசிக்கல் கார்டு தான் பெஸ்ட். இதுதான் நிறைய பேருக்கு வர்ற ஒரு பெரிய சந்தேகம். இந்த அக்கவுண்ட் நிஜமாவே ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தானா? ஏன்னா இத பத்தி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. உண்மையில என்ன நிலவரம்? உண்மை என்னன்னா, ஆரம்பத்துல இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வர சில தகவல் படி மாசம் சராசரியா 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. சோ பாலிசி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அக்கவுண்ட் திறக்கும்போது இந்த கண்டிஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
ஆக மொத்தம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1 உங்க அக்கவுண்ட் ஃபெடரல் பேங்கோடது, 2 பிசிக்கல் டெபிட் கார்டுக்கு ₹235 சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கு உங்க அக்கவுண்ட்ல காசு இருக்கணும், 3வது மினிமம் பேலன்ஸ் தேவை இப்போ மாறி இருக்கலாம், அதை செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விவரங்களையும் வச்சு யோசிச்சு பாருங்க. ஜூபிட்டர் உங்களுக்கு ஒரு சரியான டிஜிட்டல் பேங்க் தானா? இதுல இருக்கிற நன்மைகள், கட்டணங்கள், நிபந்தனைகள் எல்லாம் உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் பொருந்துதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.